கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடற்கரையோர வீடுகள் கடல் அரிப்பால் முழுவதுமாக சரிந்து விழுந்தன. குறிப்பாக திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பொழியூர் பகுதியில் கடலோர சாலை முழுவதும் அரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் 3 வீடுகள் கடல் அரிப்பால் இடிந்து சேதமானதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் இன்று இரவு உருவாகும் புயலால் அடுத்த 3 நாட்கள் வடக்கு வங்கக்கடலில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் புயல் மேற்கு வங்கத்தில் கரையை கடக்க உள்ளதால் தயார் நிலை குறித்து தேசிய நெருக்கடி நிர்வாக குழு டெல்லியில் ஆலோசனை நடத்தியது. மேற்கு வங்க மாநிலத்தில் புயலை எதிர்கொள்வதற்காக மாவட்ட கட்டுப்பாட்டு அறைகள், தங்கும் இடங்கள், மின் விநியோகம், மருந்து பொருட்கள், அவசர கால சேவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தடுப்புகள் அமைத்து இரவு முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீர்வரத்தை பொறுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். சிலந்தி ஆற்றில் குறுக்கே உரிய அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உரிய அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டு இருந்ததால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அனுமதி பெறாமல் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. மக்களவைத் தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு 58 தொகுதிகளில் நடைபெறுகிறது. டெல்லியில் 7 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகாரில் 8 தொகுதிகள், ஹரியானாவில் 10 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதி, ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், ஒடிசாவில் 6 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலுடன் 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் குடிநீர் திட்டத்துக்காக மதகு கட்டப்படுவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக அரசு தவறாக புரிந்து கொண்டு சந்தேகப்படுவதாகவும் அங்கிருந்து அமராவதி ஆற்றிற்கு தண்ணீர் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். திருக்குறள் சித்தாந்த ரீதியாக ஒருதலைபட்சமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சுமத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெற்றது. இதில் பேசிய RN ரவி தான் ஒரு ஆளுநர் என்பதை விட திருவள்ளுவரின் சீடன் என்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்களை குவித்தது. பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 139 ரன்களை மட்டுமே எடுத்து 36 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்தது. தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக்கடைகளுக்கு நாளை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கான சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இயக்கத்தினை காலக்கெடுவுக்குள் முடித்திடும் வகையில் இந்த அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதனால் வழக்கு 3வது நீதிபதி விசாரணைக்கு பட்டியலிடும்படி நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். இருப்பினும் சவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என 2 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரிடம் காவல்துறையினர் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விசாரணையை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு நீதிபதி கோதண்டராஜன் உத்தரவிட்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சவுக்கு சங்கர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சவுக்கு சங்கர் மீது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை சரியானதுதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் பேசிய அவர், முதல்வரை ஒருமையில் பேசுவதை ஏற்க முடியாது என்றும் பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் பேசுவது நியாயமல்ல எனவும் கூறினார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக அவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஆய்வு மேற்கொண்டார். ஜெயக்குமாருக்கு சொந்தமான தோட்டத்தில் பணியாற்றும் தோட்ட ஊழியர் ஜெயக்குமாரின் மகன் மற்றும் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட குப்பை மேட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவொளி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகள் திறந்ததும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 5 கோடி விலையில்லாத பாட புத்தகங்களும் 5 கோடி எண்ணிக்கையில்லா நோட்டு புத்தகங்களும் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் இயங்கி வரும் பள்ளிகளுக்கு 1 வாரம் விடுமுறை அளிக்க மாகாண நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. மாணவர்களை நிழலான பகுதிகளில் வைத்து வகுப்பெடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. லாகூரில் இயங்கி வரும் சில பள்ளிகள் காலை 9 மணிக்கு முன்னதாகவே வகுப்புகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மாயமான 3000 பேரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. எங்கா மாகாண தலைநகர் போர்ட் மெர்சிப்புக்கு 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவ்கலாம் கிராமம் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்தது. மாய் முரிடாகாயை சேர்ந்த 6 கிராமங்களும் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் காணாமல் போன 3000 பேரின் நிலை என்ன ஆனது என்பதே தெரியவில்லை. அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காசாவின் ரஃபா நகரில் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை ஹமாஸ் வரவேற்றுள்ள நிலையில் இஸ்ரேல் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ரஃபா நகரில் மே 7 அன்று இஸ்ரேல் ராணுவ தாக்குதலை தொடங்கிய நிலையில் மே 18 வரை 8 லட்சம் பாலஸ்தீன மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் மேலும் 3 பிணை கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவ தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். அக்டோபர் 7 தாக்குதல் போது கொல்லப்பட்ட ஹனான் யாப்லோங்கா, மைக்கேல் நிசெம்பாப் மற்றும் ஒரியன் ஹெர்னாண்டஸ் ஆகியோரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிணை கைதிகள் அனைவரும் மீட்கப்படும் வரை இஸ்ரேல் ராணுவம் போரை நிறுத்தாது என்று ஹகாரி உறுதிபட தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் படைகளால் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 35,800ஆக அதிகரித்துள்ளது. மேலும் இதுவரை 80,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையால் காசாவில் 91 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவையில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த பூங்காவிற்கு மக்கள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின்வாரிய விதிகளை முறையாக அமல்படுத்தாத குடியிருப்போர் சங்க நிர்வாகம் மீது மின்சாரத்துறை சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட உள்ளது. நெல்லையில் கடந்த 20ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடலை அவருடைய உறவினர்கள் வாங்கும் வரை எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சாலைகள் மற்றும் முக்கிய இடங்களில் ஆயுதம் ஏந்திய காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த அவர் உத்தரவிட்டுள்ளார். அரசு பேருந்தில் டிக்கெட் எடுத்து தான் பயணம் மேற்கொண்டதாகவும் அதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் சர்ச்சைக்குள்ளான காவலர் ஆறுமுகபாண்டி தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது மயங்கி விழுந்த ஆறுமுகபாண்டி சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காவல்துறை மீது களங்கம் ஏற்படுத்த தவறாக வீடியோ வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார்.
நாமக்கல் மாவட்டத்தில் பொய் வழக்கு பதிவு செய்த முன்னாள் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியத்திற்கு 2.5 ஆண்டு சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து நாமக்கல் நீதிமன்றத்தில் சுப்பிரமணியம் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த தாழ்த்தப்பட்டோர் விசாரணை நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸின் கொலை வழக்கை 3 மாதத்திற்குள் முடித்து வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பு ஒரு சாட்சியை மட்டும் விசாரணை செய்ய வேண்டியுள்ளதாக கூறியது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க கெடு விதித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் நடைபெற்ற திரௌபதியம்மன் பூக்குழி திருவிழாவில் பெண் போலீஸை இடித்ததாக பக்தர் ஒருவரை போலீசார் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழாவில் கூட்ட நெரிசலில் பெண் போலீசாரை பக்தர் ஒருவர் இடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் பக்தருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை இழுத்து தாக்கி கீழே தள்ளினார்கள். சென்னை திருவொற்றியூரில் துப்பட்டாவை உடலில் கட்டிக்கொண்டு சிறுவன் சிறுமி இருவர் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் 2 சடலங்கள் மிதப்பதை கண்ட மீனவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் 2 சடலங்களை மீட்டு விசாரணை நடத்தியதில் இருவரும் மாதவரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே டாஸ்மாக் மதுபான பாரில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பாக அம்மையன் நாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட மனோஜ்குமார், மருதுபாண்டி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தலைமறைவாக இருக்கும் தீபக் என்பவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மதுபான பாரில் நடந்த மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கோவிலில் உள்ள அகிலா என்ற யானைக்கு 22வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் யானைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர் தூவி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கோவில் நீச்சல் குளத்தில் யானை உற்சாக குளியல் போட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. IAS அதிகாரி பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரின் பேரில் கெலாம்பாக்கம் தையூரில் உள்ள அவருடைய பண்ணை வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் கடந்த வாரம் அத்துமீறி நுழைந்ததாக பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரின் பேரில் கணவரும் முன்னாள் சிறப்பு டிஜிபியுமான ராஜேஷ் தாஸை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்பட்ட அதிக ஒலியை ஏற்படுத்தும் ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சத்திரம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அரசு பேருந்து உட்பட 14 பேருந்துகளில் இருந்த ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பேருந்துகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஈரோட்டில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கப்பட்ட 38.5 சவரன் நகை மீட்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரித்த போலீசார் மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்த மகேந்திரன் என்ற 19 வயது இளைஞரையும் 2 சிறார்களையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 38.5 சவரன் நகையும் மீட்கப்பட்டது. ராசிபுரம் அருகே சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. இருசக்கர வாகனம் முழுவதுமாக எரிந்த நிலையில் தீயணைப்புத்துறை விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர்.
சிதம்பரம் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து ஏற்பட்டதும் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தலைமறைவாகிவிட்டனர். இதனால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இளம் பெண்ணின் அந்தரங்க படத்தை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தவரை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த சுடரொளி சென்னையில் பணியாற்றிய போது உடன் பணிபுரிந்த இளம் பெண்ணுடன் அடிக்கடி வீடியோ காலில் பேசியுள்ளார். அந்த பெண் திருமணத்துக்கு மறுத்ததால் கோபமடைந்த சுடரொளி அவருடைய அந்தரங்க படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இதையடுத்து இளம்பெண் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜிடம் அளித்த புகாரின் பேரில் விசாரித்த போலீசார் சுடரொளியை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காட்டில் மாயாற்றின் ஓரத்தில் முதலை ஒன்று ஓய்வெடுத்து வருகிறது. இதனை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். முதலை ஓய்வெடுக்கும் பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் தற்போது யாரும் ஆற்றில் மீன்பிடிக்க வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் புதிதாக ஸ்பாட் கிச்சன் திறக்கப்பட்டது. இந்த கிச்சனை ஷெஃப் தாமு திறந்து வைத்து 4 நிமிடங்களில் இறால் ஃப்ரை, பன்னீர் மசாலா, மதுரை எண்ணெய் கறி ஆகியவற்றை சமைத்து காட்டினார். நிகழ்ச்சியில் ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடியும் அவர் காண்போரை அசத்தினார். காஞ்சிபுரத்தில் 3 வங்கிகளில் போலி நகைகளை அடமானம் வைத்து சுமார் 2.5 கோடி மோசடி செய்த சம்பவத்தில் மேலும் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். தற்போது இந்த வழக்கில் தொடர்புடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ், ரவிச்சந்திரனின் ஆகிய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடியில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்துள்ள நிலையில் மோசடிக்கு மூளையாக செயல்பட்டவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செல்போன் கடை உரிமையாளரை ஒரு கும்பல் கடத்தி சென்றது. 50 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு விடுவித்ததாக புகார் எழுந்துள்ளது. ஜாவித் சைபுதீன் என்பவர் பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் தாம் கடத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ளார். போலீசில் புகார் கொடுத்தால் வீடு தேடி வந்து கொலை செய்வதாக அந்த கும்பல் மிரட்டியதால் அச்சத்தில் புகார் கொடுக்கவில்லை என்றும் ஜாவித் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் நடந்த பனி மாரத்தான் போட்டியில் தேன்கனி கோட்டையைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். 10 கிலோமீட்டர் தூரத்தை 28 நிமிடம் 8 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனைக்காக அபிஷியல் வேர்ல்ட் ரெக்கார்டு, WRCA உள்ளிட்ட 5 உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார். தற்போது சொந்த ஊர் வந்த மதுவுக்கு அவ்வூர் மக்கள் தங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொண்டனர். கேரள மாநிலம் இடுக்கியில் சாலையில் உலா வந்த காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. மூணாறு வனப்பகுதியில் இருந்து காட்டு யானை ஒன்று தேயிலை தோட்டம் வழியாக சாலைக்கு வந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. திசையன் விளை பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. உவரி, குட்டம், கூடுதாழை, நவலடி, இட்டமொழி, கஸ்தூரி ரங்கபுரம், மன்னார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பெய்து வரும் தொடர் மழையால் குரங்கணி அருவி, கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மழையால் குரங்கணி அருவி பகுதி மற்றும் கொட்டக்குடி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவித்த நிலையில் ராசிபுரம், வடுகம், பாமுபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பிரேசிலின் தெற்கு மாநிலமான ரியோ கிராண்டே டோ சுலில்
93% நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 65,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5,80,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் பிரேசில் அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். போர் தொடங்கிய போது ரஷ்யா கூறிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பூர்வ அம்சங்களுடன் யுக்ரைன் அமைதி பேச்சுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் புட்டின் கூறியுள்ளார். கார்கிவ் பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற ரஷ்ய படைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ராணுவ உயர் அதிகாரிகளிடம் காணொலி மூலம் பேசிய அவர் கார்கிவ் பகுதிக்குள் நுழைய முயன்றவர்களை உக்ரைன் வீரர்கள் தடுத்து விரட்டியதாக தெரிவித்தார். உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவின் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. வியட்நாமின் தலைநகர் ஹனோயில் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் மேலும் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தீ விபத்தில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததுடன் உடைமைகளை அனைத்தும் சேதமடைந்தன. குடியிருப்பு வளாகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு உள்ளனர்.